ஹாய்ங்க. இந்த லல்லி பாருங்களேன் என்ன வேலை செய்யுதுன்னு. காலையில் வந்துட்டு குருவி மயிலெல்லாம் சாப்பிட்றதுக்காக அரிசி போட்டிருப்போம். அதை வந்துட்டு குருவி சாப்பிட்ருக்குது. இது வந்து உடவே மாட்டேங்குது. அதில் ஓடி போய் முடிக்கிட்டுருது. அதுக்கு போய் மரத்து மேலே உட்காந்தாலும் மரத்து மேலேயும் ஏறி போய் அந்த குருவி எல்லாத்தையும் முடிக்கிடுது. அது இருக்கிறது திரண்டு, ஆனால் பண்ணுற வேலையை பாருங்களேன். அதுக்கப்புறமா காலையில் இதையெல்லாம் பார்த்துட்டு நானும் சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பொரியல் வந்து பார்த்திங்கன்னா யாருமே சாப்பிட்றதே இல்லை. ஹஸ்பண்டும் சாப்பிட்றதில்ல, மாமாவும் சாப்பிட்றதில்ல. ஸோ வந்துட்டு இன்றைக்கி புடலங்காயில் சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா தேவக்குட்டிக்கு ஸ்நாக்ஸ்க்காக சில்லி கொடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பார்லாம் வச்சுட்டு தோசை சுட்டுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு சாம்பார் கூடவே வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா தேவக்குட்டிக்கு சாம்பார் கொஞ்சம் ரசமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா ஒரு நல்லா சாப்பிட்டுக்குவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படி தான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்குமே புடலங்காயில் போட்ட சில்லியும் வச்சுட்டேன். சாப்பிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு ஆர்டரு வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. 1/2 kg ப்ரௌனி வந்து கேட்டிருந்தாங்க. அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். தேவ்குட்டியும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஸ்மெல் வந்துச்சுன்னா வந்து கேட்பாரு. ஸோ அவருக்காகவும் 1/2 kg ப்ரௌனி செஞ்சு வச்சுட்டு ஆர்டரையும் பேக் பண்ணி டெலிவரியும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்படி தான் எனக்கு போச்சுங்கனாலும் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.